முதல்ல உங்கள் போக்கோ ஐஃபோன் மொபைல் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், நார்மல் செட்டிங்ஸு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே அபவுட் ஃபோன் இருக்கும், உங்கள் ஃபோனோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் அண்ட் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேருந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எரேஸ் ஆல் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட். ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் ஆன் த ஃபோன். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே டெலிட் ஆகிடும். ஸோ பண்ணணுமான்னு கேட்கும். இல்லை ஃபார்மேட் டு எஸ்டி கார்டு எதை வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல் ஃபைல்ஸை டெலிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட்னா ஸோ கீழே வந்து டெலிட்டிங் ஆல் டேட்டான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி வார்னிங் பண்ணும். ஸோ இந்த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைலில் இருக்கிற எல்லாமே டெலிட் ஆகிடும். உங்கள் மொபைல் நம்பர், கேம்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ அந்த செகண்ட்ஸ் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். திருப்பி ஒரு வாட்டி வார்னிங் கேட்குது. மேக் ஷுவர் நீங்கள் எல்லா டேட்டாவும் கண்டிப்பாக டெலிட்டே பண்ணி ஆகணுமா. ஸோ அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். ஓகே ஆனதுக்கப்புறம் ஃபோன் வந்து அப்படியே ரீபூட் ஆகும். ஸோ உங்களோட மொபைல் வந்து ஃபார்மேட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஃபார்மேட் ஆகுது. ஃபார்மேட் ஆகிற டைமில் நீங்கள் மொபைல் ஆன் பண்ணுறது, வால்யூம் கீ எதுவும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்டில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மொபைல் வந்து ஃபுல்லாகவே ஃபார்மேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எந்த ஒரு கீயும் அமுக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகணும். உங்கள் மொபைலில் இருக்கிற கம்ப்ளீட் ப்ரொஃபைல்ஸ், கேம்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தான் இருக்கிறோம். ஸோ நம்ம எப்படி புது ஃபோனை வாங்கும்போது எப்படி இருந்ததோ ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபோன் வந்து ரீபூட் ஆகும். ஸோ திருப்பி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோன் ரீபூட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் எந்த ஒரு இது கர்சருமே எதுவும் பண்ணாதீங்க. லாக் ஸ்க்ரீன் அது எதுன்னு சொல்லிட்டு பண்ணுங்க, நோண்டாதமே கம்முன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ரீபூட் ஆகிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ரீபூட் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக ரீபூட் ஆகிட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணாமல் தான் காட்டுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ரீபூட் ஆகிறதுக்கு. ஏன்னா உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஸோ எல்லா ஃபைல்ஸுமே டெலிட் ஆகிடும். டெலிட் ஆகிட்டு நம்ம எப்படி புது ஃபோன் வாங்கும் போது ரீபூட் ஆகுதோ அதே மாதிரி தான் ரீபூட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ரீபூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வந்துச்சு MIUI 11 நம்ம சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா MIUI இது போக்கோ ஃபோனில் லேட்டஸ்ட் அப்டேட் ஆனது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஸோ அது கேட்கும். இங்கிலீஷ் தான் நம்ம டிஃபால்ட்டாக வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த ஃபோனை நம்ம புதுசாக வாங்கி நம்ம மெயில் ஐடி, இமெயில் ஐடி எல்லாத்தையும் போட்டு லாகின் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம போக்கோ ஃபோன் கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆகிடுச்சு, ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி உங்கள் ஃபோனை ட்ரை பண்ணி பாருங்கள், எதனா ப்ராப்ளமாக இருந்தால். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பிறகு தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.